அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ஆர்சிபி vs எல்எஸ்ஜி மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். இது பெங்களூருக்கும் லக்னோவுக்கும் நடக்கிறது. விராட் கோலி vs ரிஷப் பந்த். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ட்ரீம் லெவனில் எந்தெந்த பிளேயர்ஸ் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தான். அது போக இன்றைக்கி மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க, டாஸ் யார் வின் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்ல இருக்கோம். இது போக நம்ம இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இந்த டீமில் இந்த 12 பிளேயர்ஸ் தான் வந்து விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் எடுத்த ப்ரெடிக்ஷன். சப்போஸ் இதில் டாஸ் போட்டதுக்கப்புறம் புதுசாக யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம அதில் எந்த புது பிளேயர்ஸ் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதில் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் வின்னர் யார், இல்லை டாஸ் போடுறதுக்கு முன்னாடி டாஸ் யார் வின் பண்ணுவாங்க, டாஸ் போட்டதுக்கப்புறம் புது பிளேயராக உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வரும். வின்னர் யார் ஜெயிப்பாங்க. ஸோ சரி, இப்போ வாங்க நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா ரஜத் பட்டிடார், அப்புறம் ஜிதேஷ் சர்மா, அபிநந்தன் சிங், ஜேக்கப் டஃபி, ஆண்ட்ரிச் நார்கே, ஷபாஸ் அகமது. ஸோ இவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் ஜிதேஷ் சர்மாவுக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியாக இருக்காது. ஜிதேஷ் சர்மாவுக்கும் ரஜத் பட்டிடாருக்கும் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஆல்ரெடி விக்கெட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிலமையில் உள்ள வரும்போது அவங்க ப்ரெஷர் இருக்கும். பட் அந்த ப்ரெஷரை கொஞ்சம் நல்லபடியாக அன்றைக்கி எப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜடேஜா கொஞ்சம் காப்பாற்றினார், அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அடுத்ததாக மோஷின் கான், முகுல் சௌதாரி, அப்புறம் பிரின்ஸ் யாதவ், இவங்களாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பிரின்ஸ் யாதவ்கிட்டேருந்து ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். மோஷின் கான், முகுல் சௌத்ரிக்கிட்டேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி உண்டான இவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். அடுத்ததாக யாரெல்லாம் ரிஸ்கி பெட் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். விராட் கோலி 75% நல்லா விளையாடுவார். ஃபில் சால்ட் இன்றைக்கி பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுங்கிற மாதிரி காட்டுது. தேவதத் படிக்கலுக்கும் அப்படி தான். டிம் டேவிட், கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், இவங்க 3 பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% நல்லா இருக்குது. அவங்க ஃப்ளாப் ஆனால் கூட 25% தான் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த ரிஸ்கி கேம்பிளில் வராங்க. இது போக வேறு யாராவது நம்ம வந்து இந்த பிளேயர்ஸை கேப்டனாக போடலாம், வைஸ் கேப்டனாக போடலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம டெலகிராம் சேனலில் போடுவோம். அது போக நாங்களே ஒரு 5 ட்ரீம் 11 டீம்ஸ் தருவோம். நீங்கள் அதை பார்த்து கூட ஈஸியாக பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அரை மணி நேரத்துக்குள்ளார கை பரபரன்னு இருக்கும். அது நீங்கள் நம்ம ட்ரீம் டீம் பார்த்தீங்கன்னாவே அந்த 5 டீமில் ஏதோ ஒரு டீம் போட்டிங்கனாவே உங்களுக்கு 5 டீமும் போட்டாலும் அட்வான்டேஜ் தான். அப்புறமா சுயான் சர்மா, ரிஷப் பந்த், இவங்களுக்கு வந்து 75% ரிஸ்க் தான். எய்டன் மார்க்ரம் இன்றைக்கி வேண்டாம். நிக்கலஸ் பூரான், முகமது ஷமி, மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் புரான், முகமது ஷமிக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. மிச்சல் மார்ஷ் 75% ரிஸ்க்கு தான். ஸோ உங்களுடைய கால் தான், எடுக்கிறது எடுக்காததும். ஸோ நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். இது போக நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் தான் அந்த ட்ரீம் 11 டீம் 5 ட்ரீம் 11 டீம் நம்ம அதை அந்த இதில் போடுவோம், பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்ததாக ஆயுஷ் பதோனிக்கும் அப்துல் சமாத் 2 பேருக்குமே 75% ரிஸ்க் தான். ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ். நாம் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு குட்டு மட்டும் எடுத்துகிட்டு டக்குன்னு போயிருங்க. ரொமாரியோ ஷெஃபர்ட் இன்றைக்கி கொஞ்சம் ஆவரேஜான அப்சல்யூட் அவாய்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நம்ம குட்டு அப்புறம் 75% நல்லா இருக்கிற பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆர்சிபியை காட்டிலையும் எல்எஸ்ஜியில் ஒரு பிளேயருக்கு தான் நல்லா அதிகமாக விளாட்றாங்க. ஸோ இன்றைக்கி டீம் பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது 2 டீமுமே சமமான ஒரு வின்னிங் பர்சன்டேஜில் தான் இருக்காங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் வின் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டெலகிராம் சேனலில் போடும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இது வந்து ஹோரா வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ பாக்ஸ் இருந்ததுன்னா நல்லா விளாடுவாங்க, பாக்ஸ் இல்லைனா நல்லா விளாட மாட்டாங்க. ஒரு இன்னிங்ஸில் 7 to 9, 9 to 10, 10 to 12, 12 to 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரு இன்னிங்ஸை 2 பாகமாக பிரிச்சுக்கோங்க, ஓகேவா? அப்படி எடுக்கும்போது ஷபாஸ் அகமது நாளைக்கு 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளாடுவார். அதே பிரின்ஸ் யாதவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் நல்லா விளாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸில் செகண்ட் ஹாஃப் மட்டும் நல்லா விளாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பிடிக்கணும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் அதில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ இது வேறு ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.